Hello everyone, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா February மந்த்க்கான ரீடிங். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை வந்துட்டு கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ தட் வந்துட்டு இடையில நிறைய சார்ம்ஸ் அண்ட் நிறைய லெட்டர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எடுக்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அஃபிமேஷன்ஸ் ஆல்சோ சஜஸ்ட் பண்ண போறேன் நிறைய. சரியா? ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ நான் குயிக்கா ரீடிங்குள்ள வந்துடுறேன். ஸோ இந்த மந்த் வந்து எப்படி இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். Yes, hydration. And what is this? Crystal. So, see, இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the vision very strong. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் the vision. ஒன்று வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் நோக்கின விஷயம். நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும்ன்ற குழப்பங்கள் இருக்கு, இன்னும் வரைக்கும் ஒரு முடிவு எடுக்காம உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? ஸோ த கிளாரிட்டி ரொம்ப டீப்பாவே வந்துட்டு கிடைக்கும். அதுபடி செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்பிக்கைங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல வந்துட்டு நீங்க எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் கூட சரியா, நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதனோட அதுலயே ஒரு தெளிவில்லாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு அதுலயும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதை நீங்க சால்வும் பண்ணுவீங்க. ஒரு பிரச்சனைகளோட ஆரம்பம் எங்க இருந்து வந்துச்சு, இது எங்க தொடங்குச்சு, இதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கறது வரைக்கும் வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ த வெரி கிளாரிட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல்ஸோட மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட ஒரு கைடன்சஸ் ஆல்சோ வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் நீங்க ரொம்ப எஃபோர்ட்லாம் போட, அதாவது இவ்வளோ நாளா ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு ரொம்ப முயற்சிகள் எடுத்து ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா வந்துட்டு இந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப எஃபோர்ட்ஸ்லாம் போட மாட்டீங்க. சும்மா நார்மலா ரேண்டமா இருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கேள்விக்கான பதில், சும்மா உட்காந்துட்டு எதையோ யோசிக்க போய் அதுக்கான ஒரு பதில், உங்களுக்கு என்ன முக்கியமோ அதுக்கான பதில் வந்துடும், அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி பதில் உங்களை தேடி வருது. ஓகே, ஸோ அது ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு ரொம்ப என்ன சொல்றது, எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒரு மாதிரி லைஃப் டல்லா இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்களுக்கும் ஒன்ஸ் அகெயின் அந்த பேஷன் திரும்ப வரும். ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் விஷயத்துல, வேலை விஷயத்துல, இல்லைன்னா உங்களோட கோல் சம்பந்தமான விஷயத்துல உங்களை வெல்கம் பண்ண காத்திருக்க மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கறதோ, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது பிஸ்னஸோ இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுல வந்துட்டு ஜாயின் பண்ணி பண்றதுக்கோ ஒரு ஆஃபர் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஓகேவா? ஸோ சம்ஒன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் ஆர் தேர். கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிளாரிட்டி எப்படி இருக்குதோ அதே சமயம் வந்துட்டு உங்க அன்சிஸ்டர்ஸோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் நிறைய ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிளேசஸ்க்கு கூட நீங்க வந்து போவீங்க. அதாவது ஒரு நேச்சரோ இல்லை ஒரு சீனரியோ வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். சி ஜஸ்ட் லைக் திஸ், இங்க எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேசஸ்க்கோ இல்லை அதை வந்துட்டு அட்ராக்ட் பண்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கெரியர் வந்துட்டு எஸ் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக உங்களை நோக்கி வருது. அண்ட் யாரோ வந்து இது வந்து யாரோ ஒருத்தவங்க உங்க மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வைக்கிற மாதிரியும் இருக்கு, நீங்களும் அவங்கள ரொம்ப நம்புற மாதிரியும் தெரியுது. ஓகே, பட் நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருப்பீங்க. மேபி ஏஜ்ல வித்தியாசங்கள் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கேரக்டர்ஸ்ல வித்தியாசங்கள் இருக்கலாம்.
பட் ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தெரியுது. Prosperity, yes. Okay, truth and blessings. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மந்த் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் வந்துட்டு உங்களுக்கு இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வீட்டில் வந்துட்டு பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் ஆல்சோ வந்துட்டு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆசீர்வாதங்கள் வாங்குற மாதிரி இருக்கு. அவங்களும் உங்களை வந்துட்டு பாராட்டுவாங்க. மனசார வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். And look at this. Unexpected money flow எதிர்பார்க்கலாம். See, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூலியமாக வந்துட்டு இந்த மந்த் வந்து ஒரு செலவுகள் இருக்கும். எந்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குதோ அதே அளவுக்கு ஏதோ ஒரு வழியில வரவுகள் இருக்கும். ஸோ மணி ஃப்ளோ வந்துட்டு இந்த மந்த் அப்படியே இருக்கும், ஸ்டக் ஆகாது. ஓகேவா? ஒரு பக்கம் வந்துட்டு இன்கம் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் அது எக்ஸ்பென்சஸ்க்கு போகும், எக்ஸ்பென்சஸா அண்ட் தென் இன்கம். ஸோ இந்த மாதிரி மணி ஃப்ளோ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு பணம் விஷயத்துல ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு செய்யறதும் பிடிச்சதை வாங்கறதுக்குமான ஒரு சுதந்திரம் வந்துட்டு இந்த மந்த் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அண்ட் ரிகார்டிங் வந்துட்டு மணி பிளாக்கேஜஸ், மணி ஸ்டக், யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு புரியுது, பட் ஆனால் அது யாருன்னு கிளியரா எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மந்த் வந்துட்டு ஒரு இந்த ஒரு ஒரு இவங்க தான் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு அவங்க மேல இருந்துச்சா, ஸோ யூ வில் கெட் த கிளாரிட்டி. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு பர்சன் மேல ஸ்ட்ராங்கா டவுட்டும் பட ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு யாருங்கிற உண்மையும் வந்துட்டு டைரக்ட்லி தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு மந்த்ன்னு சொல்லலாமா? நீங்க வந்து உங்களை டெவலப் பண்றதுக்கும் சரி, உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு முன்னேற்றத்துக்குமான ஒரு மாதம்னு கூட வந்துட்டு சொல்லலாம். அண்ட் மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவலான மந்த் இருக்கும். நிறைய வந்துட்டு நீங்க ப்ரேயர் அதிகமா பண்ணுவீங்க, கோயில்களுக்கு அதிகமா போவீங்க, நிறைய பூஜைகள் வந்து செய்வீங்க. அண்ட் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு மனசு தைரியமாக உங்களை வச்சிருக்கக்கூடிய மந்த்ன்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது பார்க்கலாம். அண்ட் வாட் எல்ஸ்? ஸோ நிறைய வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காம திடீர்னு வருங்க. ஜஸ்ட் லைக் எந்த நேரம் எந்த டைமிங்கிறது கூட இருக்கல. ஒரு சில டைம்ல அன்டைம்ல கூட ஒரு உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளோ இல்லை ஏதாவது ஒரு கேஷுவலா நீங்க யார்கிட்டயோ பேசுவீங்க, அதுவே நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா வர மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்துட்டு இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு எமோஷனல் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலான பர்சனாகவும் இருக்கீங்க, கொஞ்சம் எமோஷனல் சைடாகவுமே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும்னு வேண்டுறீங்க, ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நர்வஸ் ஆகுறீங்க, பயப்படுறீங்க, உங்க கண்ட்ரோலை இழக்கிறீங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா பார்த்துக்கணும். ஓகேவா? சென்சிட்டிவா இருக்கிறவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் and yes, see கெரியர்ல வந்துட்டு இட்ஸ் குட். ஓகேவா? வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்க பசங்க, உங்களோட சில்ட்ரன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நீங்களும் அவங்களும் ரொம்ப பாண்டிங் ஆவீங்க. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் மோர் ஆஃப் லவ் நிறைய ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யூ ஷேர் மோர் பிளெஸிங்ஸ். உங்க சில்ட்ரனுக்கு வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு லவ் கொடுக்கறது, இந்த லவ் ஷேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஈகோ இருக்குதுன்னா அந்த ஈகோ வந்துட்டு போறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வந்துட்டு சரியாகிறதுக்கான மாதம் வந்துட்டு இது சொல்லலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்திங் ஏதோ ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் படாதது இந்த மந்த் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. புது அனுபவங்கள்னு சொல்லலாம். ஓகே, சம்திங் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, see this warning வருது. let go of self imposed limitations.
அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். அண்ட் ஒன் வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஓவரா உங்களை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கு. நீ நினைச்சா எல்லாம் பண்ண முடியும், நீ இது செய்ய மாட்டுற, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஓவரா கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் உங்களை ரொம்ப டவுனா பேசி உங்களை ரொம்ப குறை சொல்லி உங்களோட இந்த ஈகோவை வந்துட்டு டச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அது இது வரைக்கும் யாருன்னு தெரிஞ்சது இவங்க தான் அப்படின்னா பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மந்த்தும் வந்துட்டு ஏதாவது ஒரு டிராமாஸ் நடக்கும். ஸோ அவங்க சுற்றி இருக்கிற பீப்புளோட எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்துட்டு பைல் நம்பர்னே வருது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு ஐ லெட் கோ ஆஃப் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் அதை வந்துட்டு கண்டிப்பாக செய்யணும் நீங்கள். ஓகே? அண்டு இந்த மந்த் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பேர் கொஞ்சம் ஓவராக ஒரு லைட்டாக ஒரு டாமினேட்டிங் எனர்ஜி தெரியுது. அதாவது அது வந்து நேச்சுரலாகவே கிடையாது. நேச்சுராகவே நீங்கள் டாமினேட்டிவ் ஓவராக இருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வேணுக்குன்னே யாரையாவது போய் நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு. லைக் இது ஒரு 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 பேடான ஒரு வழியில கிடையாது. பட் ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் ஏதோ ஒரு பண்ணுவீங்க. சும்மா போயிட்டு ஓகே நானும் போல்டான பர்சன் தான் காமிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணவும் போகிறீங்க. பட் தட்ஸ் இன் அ ஃபன் வே. ஓகேங்களா? அதில் ஒன்றும் ரொம்ப சீரியஸாக கம்ப்ளைண்ட்டுங்கிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ ஐல் டேக் ஒன் மோர். ஸோ எஸ், நீங்கள் ஒரு சில பேர் ஹீலிங் ஃபீல்டில் இருக்கிற நபராக இருக்கீங்க, கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு பீஸ்ஃபுல் அந்த ஒரு பாதை நோக்கி போகிறீங்க அப்படின்னா இந்த மந்த் ரொம்ப வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கண்ட்ரோல்டாக வைங்க. பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இல்லைனா வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடும். அண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அந்த இதை. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு இது மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும், லேர்ன் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ இட் குட் பி ஏதோ ஒரு டிவினிஷனை லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் கிறிஸ்டல்ஸ் ஆல்சோ வந்துட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் டேரோட்டும் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது மேலே ஆர்வங்கள் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நியூ ஜாபாக, ஒரு நியூ பிகினிங்காக கூட வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த மந்த் வந்துட்டு அதிகமான ஒரு கான்டாக்ட் யார் கூடயோ நீங்கள் இருக்க போகிறீங்க. இட் குட் பி எனி ஒன், ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ஹீலரோ இல்லை சம்ஒன் உங்களோட ஒர்க் ப்ரொஃபஷனலோ யாரோ ஒருத்தவங்க தொடர்ந்து டெய்லி அவங்களோட நீங்கள் கான்டாக்டில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சும்மா ஃப்ரீ டைம் ஆகிட்டு கூட பேசலாம். தொடர்ந்து அவங்களோட டெய்லி சேட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. சம்ஒன் வெரி இந்த டைம் பீரியடில் அவங்க உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே தெரிவாங்க, ரொம்ப ஸ்பெஷலாகவுமே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரிலேஷன், நியூ லவ் அதுக்கான சைன் வந்து இப்போ காமிக்கல. பட் ஆனால் ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்க. லைக் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு லவ் ஃபேஸ்குள்ளார போகுமா அப்படின்னா அதுக்கான சைன் இப்போ காமிக்கல. ஸோ வில் சி. ஓகே? அண்ட் ஆல்ரெடி கமிட்டட், ஆல்ரெடி வந்துட்டு மேரிடான பர்சன் உங்கள் இதில் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும், உட்காந்து பேசி ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கான சூழ்நிலைகள் அமையும். ரெண்டு பேரோட மைண்ட் செட் ஏதோ ஒரு வழியில் ஒத்து வர மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வந்துட்டு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம லெட்டர்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட்டு வச்சுட்டா ஸோ தட் நிறைய கார்ட்ஸ் இருக்கு. ஸோ தட் ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு லெட்டர்ஸ்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ இந்த லெட்டர் வந்து நேமோடவோ இல்லை இனிஷியலோ ஸோ எனி திங் ஏதோ ஒரு இது. ஸோ TOZ. ஓகே, TOZ. EXH. X. Okay. So final one more. KTO. ஓகே. ஸோ லெட்டர்ஸ் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நம்பர்ஸ்குள்ளார வரலாம். ஸோ ஐ டேக் 5 numbers. 1 2 3 4 and 1 more 5. ஓகேவா? ஸோ 5 numbers பார்ப்போம். ஸோ நம்பர் 15 இது வந்து டேட்டோ இல்லை ஃபோன் நம்பர்ஸோ இல்லை பர்த்டே எனி திங் ஏதோ ஒரு இது ரிலேட் ஆகும். நம்பர் 15
8, 31, 11, 4. ஓகேவா? 15, 8, 31, 11, 4. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம we'll take chance. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யுவர் இன்ட்யூஷன் வில் பி வெரி குட். அண்ட் எஸ்பெஷலி ஒரு சில பேர் வந்துட்டு நைட் அவுலாக இருக்க போறீங்க. ஓகேவா? ஸோ நைட் அவுலுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ்பெஷலி ஃபோக்கஸ் ஆன் யர் ட்ரீம்ஸ் கவனம். ஏன்னா உங்கள் ட்ரீம்ஸில் ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கவனம். அண்ட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அதனோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது வந்து உங்களோட இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்சஸ் இஷ்யூஸ் இருக்கு. கொஞ்சம் நான் எதுக்குமே படபடப்பாவேன், எங்கே போனாலும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக நர்வஸ் ஆகும், ஒரு மாதிரி அப்படியே கீழே உழுவுற மாதிரி நான் போவேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மந்த் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு விஷயம் போகிறதுக்கான சைன்ஸ் இருக்கு. அண்ட் காட் திஸ் பியூட்டிஃபுல் பேபி ஏஞ்சலோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஏஞ்சல்ஸோட கைடன்சஸ் சப்போர்ட் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மந்த் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்ராவல் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு ஒரு நிறைய ட்ராவல் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ட்ராவலாவது இந்த மந்த் வந்துட்டு பண்ணுவீங்க. ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஸோ எஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரீம்ஸ் இன்ட்யூஷன் விஷயத்தில் வந்துட்டு உள்ளுணர்வு சொல்றதுல கவனமாக அது கேளுங்க. என்ன மெசேஜஸ் இல்லை எனக்கு அது சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னாலுமே அதுலேயுமே ஒரு மெசேஜ் மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.